ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்சங்கில் சிங்கிள் டோரு 190 லிட்ரு, அதாவது ஸ்டார்டிங் சைஸ் இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல. ஜஸ்ட்டு கம்ப்ரஸர் ரன் ஆகுது, கூலிங் வரல. லீக்கேஜ், அதாவது கூலிங் கையில் வந்து லீக்கேஜ் எதுவும் கிடையாது, நல்லா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னர் கண்டென்சர் போகுது, அது வந்து நம்ம டம்மி பண்ணிவிட்டு அவுட்டர் கண்டென்சர் போடுறோம். ஃபில்ட்ரு வந்து புதுசு சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கண்டென்சர் மாற்றுறப்ப கண்டிப்பாக வந்து ஃபில்ட்ரு வந்து மாற்றி ஆகணும். இதில் வந்து எல்லோ கலர் ஸ்டிக்கர் தான், ஆனால் வந்து நமக்கு 134 கேஸ் தான், அதாவது அலுமினிய காயில் இருக்கும் கம்ப்ரஸரு. நிப்பிலெல்லாம் போட்டு ஆல்ரெடி 2 வாட்டி நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேஸ் வந்து ஒரு 20-30% தான் இருக்குது, அதில் நமக்கு கூலிங் எல்லாம் வராது. ஸோ நம்ம அதான் இன்னர் போகிற கண்டென்சர் வந்து நம்ம டம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டென்சர் போடுறோம். கண்டென்சர் போட்டு அந்த இதை வந்து நம்ம அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறோம். ரெண்டு வெல்டிங் வரும், அதாவது காப்பர் டு ஒயரிங்கில் 2 வெல்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபில்ட்ரு போடுற வெல்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட்டாக ஃபில்ட்ரு போட்டுட்டு செக்ஷன் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து பிளாக் கிடையாது. ஒரு வேளை பிளாக்காக இருந்தது இல்லை சோக் அந்த மாதிரி ப்ராப்ளம்னா கண்டிப்பாக வந்து நம்ம செக்ஷன் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணியிருக்கணும். நம்ம மாமலாக போடுற மாதிரி ஆல்டர்னேட் ஃபில்டர் போடுறோம். கேப்லர் வந்து அதோட கேப்லர் தான். ஜஸ்ட்டு ஃபில்டர் போடுறதுக்கு முன்னாடி சும்மா கண்டென்சர் வந்து 2 வாட்டி சும்மா ஃப்ரெஷ் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பக்கம் 2 வெல்டிங் வச்சோன்றதுனால அது வந்து ஹரிசாண்டல் வெல்டிங் மாதிரி, அதாவது ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி வெல்டிங்கிறதுனால ஒரு வேளை பிளாக் எதனா ஆகிருக்கலாம், ஆகக்கூடாது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. கம்ப்ரஸர் ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தியாக இருக்கும்.
இதுக்கு வேக்யூம் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம். 10 நிமிஷம் வேக்யூம் வச்சுட்டு மாமூல் கம்ப்ரஸர் வேக்யூம் தான். ஒரு வேளை வேக்யூம் மோட்டர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட கம்ப்ரஸர் வேக்யூம் தான், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் நல்லா பவர்ஃபுல்லான கம்ப்ரஸர் தான். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து 134 கேஸ் தான். ஸ்டிக்கர் வந்து எல்லோ கலர் இருந்தாலும் அதில் வந்து 134 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்ரஸர் தான் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு, ஆனால் கேஸ் வெர்ஷன் வந்து ஓல்டு தான். நம்ம அதாவது இந்த ஃப்ரிட்ஜுக்கு நம்ம வைக்க போகிற ப்ரெஷர் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 PSI உள்ளே வந்து நமக்கு வந்து கூலிங் வந்துடும். இப்போ வச்சுருக்கிற ப்ரெஷருக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஃப்ரண்ட் ஐஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த ஃப்ரண்ட் பைப்லேருந்து நமக்கு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்துடும் ஐஸு. அப்படி ஃபுல்லாக வந்தால் தான் நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகிறது, கீழே வெஜிடபிள் வரைக்கும் நல்லா கூலிங் வருது, அதெல்லாம் நடக்கும். அப்படி இருந்தால் தான் 100% வந்து கூலிங் வந்த மாதிரி கணக்கு வரும். அந்த ஷீட்டு மொத்தம் ஐஸ் வரணும். இல்லை மேலே மட்டும் லைட்டாக வருது, கீழே வரல, இப்போ கீழெல்லாம் வந்திருக்கு பாருங்கள், வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மேலே மட்டும் ஐஸ் கட்டியாக கட்டும், நமக்கு வந்து கூலிங் வந்து கீழே வரைக்கும் வராது, லைட்டாக மேலே மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். மேலே வைக்கிற ஐட்டம் ஃப்ரீசிங் வராது. ஃபுல்லாக வந்தால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.